வெல்கம் பேக் இந்திரஜித் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் சந்தோஷப்படுற மாதிரி லாஸ்ட் வீக் ருக்குமணி ருக்குமணி அந்த பாடலை பாடி இந்திரஜித் மீண்டும் ஒரு திடமான நிலைக்கு வந்திருக்காருன்னே சொல்லலாம். கொஞ்சம் நாட்களாக அவருடைய பாடல்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஒரு பிரேக் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் மணிரத்னம் ரவுண்டில் இந்திரஜித் பாடின ருக்குமணி ருக்குமணி அந்த பாடல் அவர் ரொம்ப அழகாகவே பாடியிருப்பார். குறிப்பாக அந்த பாடலில் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வாய்ஸ் மாடுலேஷன் அதுகளெல்லாம் நிறைய இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் பண்ணி நல்லா பாடினதால் நல்ல கமெண்ட்ஸும் வாங்கியிருப்பார். குறிப்பாக இந்திரஜித் மீண்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு அவருடைய ரசிகர்கள் காத்து கொண்டே இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்திரஜித்தோட இந்த பெர்ஃபார்மன்ஸில் நிறையவே வித்தியாசம் தெரிஞ்சுது. இருந்தாலுமே அதுவும் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு பாடல் தான். அதனால் இந்திரஜித்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பாடக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நிறைய பேர் எதிர்பார்க்குற விடயம் வேறு பாடல்களுடைய பாடல்களையும் இந்திரஜித் அழகாக பாடி அதுலேயும் ஸ்கோர் பண்ணணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களில் ரொம்ப அழகாக பாடுறது மட்டும் இல்லாமல் பாடல்களை இனிவரும் காலங்களில் எல்லா பாடல்கள்லையும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கக்கூடிய அளவில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணுன்றதான் இந்திரஜித்துடைய ரசிகர்களுடைய ஆசையாக இருந்துச்சு. அது நிறைவேற மாதிரி தான் லாஸ்ட் வீக் நடந்திருக்கு. இனி வர்ற காலங்களையும் நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக பாடி நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும். ஒரு முதல் 10 இடங்களுக்குள்ளாச்சும் இந்திரஜித் போகணுன்றது தான் எல்லோரோட ஆசையாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்திரஜித்தோட பயணம் அமையுதுன்னு சொல்லி. இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது. இப்போ நிறைய இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். தன்னுடைய பாடல்களாக இருக்கட்டும், பாடல்களை ஸ்டேஜை கவர் பண்ணி பாடுற அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடுற அந்த இதுகள்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கிறதையும் அவதானிக்க முடியுது. வாழ்த்துக்கள் இந்திரஜித், தும் ஷாக்.